friends, welcome to Vlog with Venkat once again. Before going into the product, a request, kindly subscribe and support Vlog with Venkat. Let us go inside the video. ஓகேங்களா? இப்போ இது நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் பிளேயர், அதாவது ஹை எண்டு ரெசல்யூஷன் பிளேயர்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உள்ளுக்குள்ளே டிஸ்பிளே பார்த்தா MP3 பிளேயர் தான் இருந்தது. இது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 2-3 பார்ட்டாக வந்தாலும் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் இது வரைக்கும் ஜஸ்ட் அன்பாக்சிங் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். ரிவ்யூ வீடியோ அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அப்புறம்ன்றது இட் ஹஸ் நாட் ஹேப்பன்டு, நடக்கவே இல்லை, என்னன்னு தெரியல. அதனால் இந்த தடவை என்னென்னா ஒரே ஸ்ட்ரெச்சிலே பண்ணிவிட்டு அதை நான் 2-3 பார்ட்டாக பிரித்து போட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேயா? இப்போ ப்ராடக்ட் பார்க்கலாமா? இது ஆடியோ கூலர்லேருந்து வந்திருக்கிற, நான் வாங்கியிருக்கிற ஒரு ஆடியோ பிளேயர். இது ஆண்ட்ராய்டு பிளேயர். என்ன ஏதுன்றத டீட்டெயில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பிராண்டு ஆடியோ கூலர், மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா M302 கரல் பிளாக்கு, 2GB RAM, 16GB இன்சைடு மெமரி. இட் வில் சப்போர்ட் அப் டு 1 TB. ஆனால் 1 TBன்றது 2GBக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு எனக்கு தெரியல. டிசைன் பை ஆடியோ கூலர், மியூசிக்கில். ஆனால் மியூசிக் ரொம்ப நல்லா. இன்ஃபேக்ட் இந்த தடவை என்ன பண்ணிட்டேன்னா, நான் முதலே ஓப்பன் பண்ணி அன்பாக்சிங் எல்லாம் பண்ணி செக் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஓரளவுக்கு வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கேன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ ப்ராடக்ட் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் இதில் என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட் டைம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணது உள்ளுக்குள்ளே என்னென்ன ப்ராடக்ட்டு செக் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் மிஸ் ஆகிடுச்சு. அது என்னன்றதை சொல்கிறேன் நான். அது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல். இங்கே தெரியுதா உங்களுக்கு, MP3 பிளேயர் அப்படி தான் போட்டிருக்காங்க. ஆனால் நல்லா இருக்குது மியூசிக். இன்ஃபேக்ட் இது என்னென்ன இருக்கும், ஆடியோ மேலே எங்கே ஸ்பீக்கரு, பட்டன், டைப் C சார்ஜர் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக்கு 3.5mm. இதில் இன்ஃபேக்ட் அந்த டைப் C போர்ட்லேயே நீங்கள் டைப் C ஹெட்செட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். வால்யூம் ப்ளஸ் மைனஸு, ரீசெட்னா கம்ப்ளீட்டாக பேட்டரி ரீசெட் பண்ணிக்கலாம். அந்த கார்ட் ஸ்லாட்டில் அவங்க சொல்கிற மாதிரி 1 TB வரைக்கும் போடலாம். நான் 128 GB போட்டிருக்கேன் நான். இது ஆன் ஆஃப் பட்டன். சார்ஜர் இங்கே தாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்குது. கீழே போட்டிருக்கேன் பாருங்கள், டு நாட் யூஸ் அன் அடாப்டர் எக்ஸிட் 5 volt 1A, அதாவது 10 watt சார்ஜருக்கு மேலே நீங்கள் ஹை ஸ்பீட் சார்ஜர் போட்டிங்கன்னா சார்ஜ் ஆகலை. ஆனால் இது ஸ்லோ ஸ்பீட்ஸ் சார்ஜர் போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு சார்ஜ் ஆகிட்டு இருக்குது, ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, பரவாயில்ல, போனால் போது விட்டுலாம். இதுதான் அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ. அதில் நான் உங்களுக்கு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணும்போது காட்டுறேன். உங்களுக்கு நான் சிஸ்டம் அப்டேட் அப்பப்போ OTA வந்துட்டுருக்கும். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் அப்புறம் உள்ளே போகும்போது காட்டலாம் உங்களுக்கு. இவ்வளோ தாங்க ப்ராடக்ட் புக்லெட்டு. இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே தாங்க அந்த மிஸ் போன ஐட்டம் சொன்னேன் இல்லையா, ஒரு 3.5mm ஆர்டினரி லோக்கல் ஹெட்செட் ஒன்று இருந்தது. அது என்ன ஆகிடுச்சுன்னா, நான் எடுக்கும்போது எங்கேயோ கீழே விழுந்துச்சு. தேடி பார்க்குறேன், இன்றைக்கி வரைக்கும் கிடைக்கல. இன்ஃபேக்ட் அதனாலேயே ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் ஐ குடன்ட் ஸ்டார்ட் த அன்பாக்சிங். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5mm to 3.5mm ஆக்ஸ் கேபிள். இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களோட ஸ்பீக்கர்லேயோ இல்லை